ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கல்வி அப்படின்றது ஒரு இன்றி அமையாத செல்வமாக மாறிவிட்டது. நிறைய பேர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் நிறைய கடினமாக உழைத்தும் அதற்கான பலன்களை அடைய முடியாத நிலையிலும் இருக்கிறாங்க. அப்போது ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவு சிறப்பாக இருக்கணும், அந்த கல்வி அறிவினால் வரக்கூடிய தேர்வுகளில் அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? மாணவர்களுடைய மூளையை நாம் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு அவங்களுக்கு எப்பேற்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் உதவி செய்யும் என்பதை பற்றின ஒரு அற்புதமான தொகுப்பு. முதல் விஷயம், எந்த குழந்தை படிக்கிறத மறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோ அந்த குழந்தை படிக்கிற டேபிளுக்கு முன்னாடி ஆந்தையினுடைய படம், அதாவது ஆந்தையினுடைய கண்கள் பெரிய கண்களாக நல்லா உருட்டிட்டு முடித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆந்தையினுடைய முகத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அல்லது ஆந்தையினுடைய உருவத்தை படமாக மாட்டி வைங்க. அதை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிடம் அந்த படத்தை பார்த்து மனதில் பதிய வைக்க சொல்லுங்கள். படிக்கும் பொழுது படித்ததை ரிப்பீட் பண்ணும்பொழுது அந்த ஆந்தையினுடைய படத்தை பார்த்து ரிப்பீட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நினைவாற்றல் அப்படின்றது பெருகும். இது முதல் விஷயம். இரண்டாவது, ஒரு மனிதன் அமர்ந்து படிக்கும் பொழுது தர்ப்பை பாயில் அமைந்து படித்தார் அப்படின்னா அவருக்கு தேவையில்லாத சிந்தனைகளை அது தடுத்து நிறுத்தும். அதே போல உங்களுடைய வாரிசுகள் ஒரு இடத்துல உட்காந்து படிக்க மாட்டேங்குது, அப்படியே படித்தாலும் தூங்கிடுது, இல்லை அவர் சிந்தனை சிதறிக்கிட்டு இருக்காரு, எதையாவது யோசிச்சுட்டு இருக்காரு, இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா தயிரில் வெள்ளை சக்கரை கலந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுங்க, அல்லது நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளரோ அல்லது ஒரு 5 டீஸ்பூனோ நீங்கள் கொடுத்துட்டு திரும்ப படிக்க உட்கார வைத்தீங்க அப்படின்னா கவனம் சிதறாமல் இருக்கும். அதே போல் இந்த கவனம் சிதறக்கூடிய படிப்பில் மறதியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே மஞ்சள் நிற உரையுடைய பேனா, மஞ்சள் நிற உரையுடைய பென்சிலை நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே போல் தேர்வு எழுத புறப்படும் பொழுது, இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் எல்லாமே அவங்களாவே கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு பள்ளிநிலை கல்வியில் ஒரு குழந்தை நல்லா வெற்றி பெறணும் அப்படின்னா தேர்வு எழுதக்கூடிய வாயிலுக்கு செல்லுகின்ற வரையிலும் 9 ஆரஞ்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 9 ஆரஞ்சோடைய துகள், அதாவது ஆரஞ்சோடைய தோலை 9 துகள்களாக கட் பண்ணி பேக்கெட்டில் போட்டுக்கணும். ஸோ இன்கேஸ் எக்ஸாம் ஹால் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம பேக்கெட்டில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாலில் என்ட்ரிக்கு முன்னாடியே நீங்கள் அதை எடுத்து அதுவரையும் உங்கள் பேக்கெட்டில் இருந்து நீங்கள் வெளில போட்டுடலாம். ஸோ இது மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த தேர்வு எழுதக்கூடிய நிலையில் அதிக கவனம் குவிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் மறதி அப்படின்ற தன்மை அதிகமாக உள்ள குழந்தைகள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீணையினுடைய குறியீடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வீணையினுடைய இசையை குழந்தைகளுக்கு அப்பப்போ வாசிக்கிறதுக்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம், அல்லது அந்த ஒலியை வீட்டில் அடிக்கடி ஒலிக்க விடலாம். காலை நேரத்தில் நீங்கள் இப்போ நிறைய பேர் கந்த சஷ்டி கவசம் நிறைய சாங்ஸ் காலையே போடுவாங்க. அதற்கு மாறாக வீணை இசையை ஒலிக்க வைக்கும் பொழுது ஒரு வீட்டில் நிறைய கோபப்படுறாங்க, நிறைய கெட்ட சிந்தனையில் இருக்காங்க, நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குன்னா சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவதில் வீணை இசை போல வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஒருநிலைப்படுத்துதல் என்பது கேதுவினுடைய தன்மை, பக்குவம் அடைந்து தியான நிலையில் ஒடுங்குவது. ஸோ அதை நமக்கு இயற்கையிலே கொடுப்பது எதுனா வீணை இசை தான். அப்போ இந்த இடத்துல வீணை இசையை வீட்டில் அதிகாலை நேரத்தில் ஒலிக்க விடும் பொழுது நம்மளுடைய மனம் ஒரு நிறைவான பலனை பெறும். ஒரு குழந்தை நல்லா படிக்கணும், படிக்கிறதுல வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணால் நல்லா இருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக பள்ளிநிலை கல்வி அதே போல் கல்லூரி படிப்பு இரண்டிலையுமே ஒரு குழந்தை வெற்றி பெறுவதற்கு புனர்பூசம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ராமபிரானையோ
அல்லது சிவபெருமானையோ நாம் தொடர்ந்து வழிபடுவதன் வாயிலாக அல்லது அம்பாளை கூட வழிபட்டுக்கலாம். இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு மறதித்தன்மை, கல்வி தடையை நீக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திரம் வரும்பொழுது ராமன் அல்லது சிவன் அல்லது அம்பாள் இது 3 பேர்ல யாரையாவது ஒருத்தர் நம்ம போய் தீவிரமாக வழிபட்டு யார் மந்தமா இருக்காங்களோ அவங்க பெயர்ல அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த வாரிசு சிறப்பாக படிக்கும், அந்த மாணவர் சிறப்பாக படிப்பார். அது மட்டும் இல்லாமல் வளர்ந்தவர்கள் தான் கற்ற கல்வி அறிவு, தன்னுடைய அறிவை சரியா பயன்படுத்த முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு உரிய வழிபாட்டை கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவு அங்கீகரிக்கப்படும், உங்களுடைய அறிவை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவீங்க. அதே போல உங்களுக்கான பாராட்டுகள் குவிந்த வண்ணமே இருக்கும் என்பதுதான் அடிப்படையான உண்மை. அப்போ இந்த விஷயங்களை எல்லாமே ஒரு கல்வியில் பாதித்த நபர் சரியாக பயன்படுத்தும் பொழுது உறுதியான வெற்றி கிடைக்கும், உறுதியான மாற்றம் கிடைக்கும். உங்களுடைய வாரிசுகள் நிறைய மாற்றம் அடைகிறத நீங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்பதுதான் அடிப்படையான உண்மை. மேலும் அடுத்து ஒரு நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம். மறக்காம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.